விஜய் தனித்தே நின்றால் திமுகவை வீழ்த்த முடியுமா? தனித்தே நின்றால் திமுகவுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்துவார். அதாவது திமுகன்ற படகுல ஒரு ஓட்டைய போடுவார். அந்த படகையே கவுத்து விட்டுருவாரா அப்படின்னா அந்த அளவுக்கு பலமா அது இருக்குமான்றது தெரியாது. அப்படின்னா யாரோ ஒருத்தர் மேல வரணும்ல. திமுகவுக்கு அது சேதாரம். அப்ப அதிமுக அணிக்கு, என்டிஏ அணிக்கு அது பலமா இருக்குமோ? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல வந்தேன். அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி எல்லாம் பிரியும், ஃப்ராக்மெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க. சரி. அவர் உறுதியா ஒரு சின்ன பலம் இருக்கிற ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே. அது அந்த கேண்டிடேட்டை பொறுத்தது. ஓகே. இப்போ நீங்க ஒருவேளை அமமுக தனியா போது வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அமமுகல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு அப்படின்னா, அவர் இப்போ எந்த அணியுமே இல்லை அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உறுதியா இவங்க தோத்தா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ராக்சர்டு மேண்டேட்டா மாறிடும். யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. நீங்க 2024 தேர்தல் எடுத்துக்கங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல இதே மாதிரி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பேசுவோம். அப்ப நானும் சில பேட்டி கொடுத்தேன். நாங்க சில சர்வே எல்லாம் பண்ணோம். அந்த சர்வேல அந்த பேட்டி இப்ப எடுத்து பார்த்தாலும் தெரியும். அதுல என்ன இருந்துச்சு 4 மாசத்துக்கு முன்னாடி நிலைமைன்னா 40 தொகுதியில 25 தொகுதியில திமுக உறுதியா ஜெயிச்சிடும். 10 தொகுதியில அதிமுகவுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு. அதாவது ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. திமுக விட கொஞ்சம் கூடுதலா இருக்கு. 5 தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியல. அவ்வளோ டஃப்பாக இருக்கு. நாளுக்கு நாள் மாறுது. இதுதான் யதார்த்தமாக இருந்தது. கிரவுண்டாக அப்படி தான் இருந்தது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த 25 தொகுதி இப்போ மிச்சம் 15 தொகுதியில் பிரச்சனையா? இங்கே 15 தொகுதியிலே இவங்க இறங்கி வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு 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 ஒன்று ஒன்றா குறைக்கிறாங்க. ரிசல்ட் என்னாச்சு? அவங்க 40க்கு 40 அடிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 அடிச்சிட்டாங்க. நீங்கள் திருநெல்வேலி தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நயினார் நிற்கிறார். நயினார் உறுதியாக ஜெயிப்பார் அப்படின்னா எங்கள் சர்வேலெல்லாம் வந்த ரிசல்ட் நயினார் உறுதியாக ஜெயிப்பார். எப்போனா இந்த 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் எடுக்கும்போது அங்கே காங்கிரஸ் தான் பெரும்பாலும் போட போகிறாங்க அப்படிலாம் பேசி ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகிற அன்னைக்கு காலையில் தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ராபர்ட் புரூஸ்னு ஒருத்தர் இந்த தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்து திருநெல்வேலியில் போடுறாங்க. சரிங்களா? அப்படி போட்டும் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம். இப்படி ஒன்று அதுக்கப்புறம் ஆட்கள்லாம் அனுப்புகிறாங்க. ஒரு நயினார் ஜெயிச்சிருவார் போல இருக்கு, இன்னும் டைட்டாக வேலை செய்யுங்க அப்படின்னு. அப்படி நேரோ டவுன் பண்ணி லேசர் ஃபோக்கஸாக வேலை செய்யும்போது ஒவ்வொரு தொகுதியாக கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், எலெக்ஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட்டு. அதை யார் வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணி வேலை செய்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. பிஜேபி அந்த வேலையை திறம்பட செய்யுது. அதனால தான் அவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் செய்கிறாங்களா? இப்போ என்டிஏ அலைன்ஸ்க்கு பீகாரில் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அதே மாதிரி இங்கே மைக்ரோ மேனேஜ் பண்ணி நுணுக்கமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க உறுதியாக இப்போ இருக்க 4 எம்எல்ஏ குறைஞ்சது 10 எம்எல் டபுள் டிஜிட் தொட்டுருவாங்க.